பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னை அழைத்து வந்த தேவாதி தேவனுக்கும் மற்றும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்மை பார்க்க ஆசையாக அப்பா இந்த இடத்தில் வந்திருக்கிறாங்க அப்பா. ஆம் தகப்பனே, நீர் அடியாளை மறைத்து அப்பா இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி அவருடைய இருதயத்தை நீங்க திறந்த அடியாளை மறைத்து நீங்க பேச வேண்டும் தகப்பனே. உம்முடைய வல்லமை மகிமை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கத்தக்க ஒரு பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று மன தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற அருமை பிதாவே, ஆமென். இன்றைக்கு நமக்கு தலைப்பு என்னது? ஒப்புர வாகுதலின் காலம். அதாவது அடுத்த வாரம் என்னது? லெந்து நாட்கள். அந்த லெந்து நாட்கள் எப்பொழுதுதான் நமக்கு வருது? மெயினா பிப்ரவரி மார்ச் மாசம் தான் நமக்கு என்னது லெந்து நாட்கள் வருது. அந்த நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்கள்? மரத்தில் உள்ள கிளைகள் எல்லாம் ஊதிட்டு துளிர் விடும் காலம் இல்லையா? அந்த காலத்துல தான் அந்த லந்து நாட்கள் வருது. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அவருக்குள்ள நாம் துளிர் விட்டு கொண்டு இருக்கிறோமா? நாம் அவரோட ஐக்கியம் நமக்கும் அவருக்கும் எப்படி இருக்குது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய நாட்கள் இந்த 40 days நாட்கள் இல்லையா? அதுக்கு முந்தின ஞாயிறு நம்ம வந்திருக்கிறோம். அதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய உறவுக்கும் நம்முடைய உறவு அவரோடு எப்படி இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா பார்க்க வேண்டிய நாட்கள்ல நான் வந்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோமானா ரட்சிப்புனா தெரியாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க? அந்நிய பாச பேசணும் அப்படி நிறைய சொல்லி அதான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க கேட்பாங்க. ஆனா ரட்சிப்பு என்னது? இயேசு கிறிஸ்து, உலகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள வருவது என்னது? ரட்சிப்பு. அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்தா நம்மளால பாவம் பண்ண முடியுமா? முடியாது. நம்மளால உணர்வு, அதாவது நாம் பாவிகள் என்கிற உணர்வுக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பா தள்ளப்படுவோம். அவருக்குள்ள நாம் எப்படி இருப்போம்? நீதிமானாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யும்? கண்டிப்பா இருக்கும். இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்துல வந்தாரு? ஏன் மனுஷனாக பறக்கணும்? எதனால அவர் பறக்க வேண்டும்? அவர் வேற மாதிரி பறந்திருக்கலாமே என்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு நமக்குள்ள இருக்கும். ஆனா நல்லா பார்க்கும்போது அவர் பாவிகளை ரட்சிக்கதான் தேவன் நினைச்சுக்கிற இந்த உலகத்துல வந்தாரு. வேற எதையும் வந்தாரா? இல்ல, பாவிகளை தேடுதான் நம்ம நினைச்சாரு வந்து. மத்தேயு 1:21 அவர் ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு இயேசு என்று பெறுவார், ஏனென்றில் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்கிறாரு. அந்த ரட்சிக்கு தான் தேவன் இந்த உலகத்துல வந்தாரு. அப்ப ஏன் பறக்கணும்னு சொல்லி சந்தேகம் வரும். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு ஸ்டோரி, அதாவது ஒரு ராஜாவும் மந்திரியும் அவர் ஒரு தன்னுடைய பையன் 5 வயசு பையனோட காட்டுக்குள்ள செல்றாங்க. செல்லும் போது திடீர்னு அந்த பையன் காணாம போயிடுறான். போகும்போது தேடி பார்க்க முடியல. அப்ப டெய்லி வந்து ராஜா தேடி பார்க்கிறாரு. வருஷங்கள் கடந்த 10 வருஷம் ஆயிட்டு. ஆனாலும் கூட ராஜாவால பார்க்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் மட்டும் பார்க்கிறாரு. 10 வருஷம் கழிச்சு பார்க்கிறாரு. அவர் நினைச்சிடறான்னா கல்லர்கள், அந்த காட்டுவாசி மக்களோட அவன் வந்து இருக்கிறான். அதை பார்த்தோன்னே ஐயோ என்னுடைய மகன் சொல்லி ஓடி போய் பிடிக்க போறாங்க. அந்த டைம்ல அவன் ஓடி ஒளிஞ்சிடுறான். அப்போதான் வீட்டுக்கு வந்து சொல்றாரு மந்திரியை பார்த்து, என்னுடைய பையனை நான் பார்த்தேன், ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஓடி ஒளிஞ்சிட்டான், அவனை பிடிக்க முடியலன்னு சொல்லும் போது மந்திரி சொல்றாரு, நீ ராஜாவாக போக வேண்டாம், அதே இது காட்டுவாசி மக்களாக நீங்க போனீங்கன்னா அவரை பிடிச்சிடலான்னு சொல்றாங்க. அதே போல அவரு தன்னுடைய உடம்புல எல்லாம் காட்டுவாசி மாதிரி கரிகள் எல்லாம் பூசிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாரு. போகும்போது அவர் பார்த்த உடனே எல்லாரும் காட்டுவாசி பார்த்தோன்னே என்ன காட்டுவாசிகள் என்ன நினைச்சாங்க? இதுவும் காட்டுவாசி, நம்முடைய இனம் வந்திருக்குன்னு சொல்லி. இப்ப நம்மளே பாருங்களா, உண்மையாவே வேற தேசத்துக்கு போகும்போது தமிழர் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துடும். அதே போலதான் அந்த காட்டுவாசியே வந்திருக்காரு நினைச்சிட்டு எல்லாரும் அவன்கிட்ட போய் அந்த ராஜாட்ட போய் நிக்கிறாங்க. அந்த நேரம் தன்னுடைய மகனை பிடித்து அதாவது மீட்டு கொண்டு தன்னுடைய அரண்மனையில கொண்டு வச்சிடறாங்க. அதே போலதான் நாம் எப்படி இருக்கிறோம்னா அவருடைய பிள்ளையாய் சொந்த சாயல்ல தேவன் அவருடைய சாயலிலே நம்மளை முதல்ல சிருஷ்டித்தாரு. அப்புறம் ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நாம் எங்க போயிட்டோம்? பாவத்துக்குள்ள, அதாவது பிசாசின் பிடிக்கல நம்ம நினைச்சிட்டோம், சிக்கிவிட்டோம். அவருடைய சொந்த ஜனத்தை அவர் மீட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே
நம்முடைய பாவத்திலும் அக்கிரமத்திலும் நாம் இருந்து நம் மரித்து போன நம்மை மீட்பதற்காகவே தேவன் என்ன செய்றாரு? மனுஷ சாயல்ல நம்மளை போல என்ன செய்றாரு? இந்த உலகத்துல வந்தாரு. வந்து நம்மளை என்ன செய்றாரு? பாவத்திலிருந்து, அதாவது பிசாசின் பிடியிலிருந்து மீட்பதற்காகவே வந்துள்ளாரு. சொந்த பொருளை, சொந்த ஜனமாகிய நம்மை என்ன செய்றாரு? மீட்பதற்காக இந்த உலகத்துல வந்தாரு. எபேசியர் 2:1 பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்து போய் இருக்கிறோம். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நாம் என்ன செய்தோம்? பாவத்தில் கற்பம் தரித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை என்ன செய்றார்? அவர் உயிர்ப்பிக்கவே வந்தார். மரித்த ஒரு உடல் மீது எத்தனை கிலோ வெயிட் வச்சாலும் வெயிட் அதுக்கு வலிக்குமா? இல்ல. பனி தூக்கி வச்சாலும் என்ன செய்யாது? வலி இருக்காது. உணர்வற்ற பாவத்துக்குள்ள மரிச்ச அதே யோசித்து பாருங்க. கொலைகாரனுக்கு கொலை செய்வது கஷ்டமா தெரியுமா? தெரியாது. பாவமாவே தெரியாது. ஏனென்றால் அவன் பாவத்துக்குள்ள மரிச்சிட்டான். அவனுக்கு கசாப் கடையில சிக்கனை வெட்டுவதை போல இருக்கும். அதே போல அவன் வெட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போலதான் நாம் மரித்து போன நம்ம என் தேவன் நினைச்சாரு மீட்பதற்காகவே இந்த உலகத்துல வந்தாரு. அதே 3வது வசனம் என்ன சொல்றது? நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பினதை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல் கோபாக்கினையின் பிள்ளையாய் இருந்தோம். நாம் எப்படி இருக்கோம்? கோபாக்கினுடைய பிள்ளையாய் நாம் இருந்தோம். பிசாசினுடைய பிள்ளைகளாய் இருந்தோம். அதை அவர் என்ன செய்யறாருன்னா, 4வது வசனம், தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யவனாய் இருந்து நம்மில் அன்பு கூர்ந்து, அவர் என்ன செய்யறாரு? அன்பு கூர்ந்து நம்முடைய அக்கிரமங்களை மறுத்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யறாரு? கிருபையினாலே ரட்சித்தாரு. அப்ப எப்படி இருக்கிறோம்? ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யறோம்? கிருபையினாலே நம்ம என்ன செஞ்சாரு? தேவன் ரட்சித்து விட்டார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த கிருபையினாலே நம்மளை ரட்சித்தார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், தேவன் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று நாம் நம்பும்போது நம்மளால் பாவங்களை செய்யும் போது நான் உணர்வடைய முடியும். ஐயோ, நான் செய்வது தவறு, இசப்பா என்ன மன்னிங்கப்பா, நான் அறிந்தோ அறியாமல செய்திருந்தால் அந்த பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி நாம் கேட்க முடியும். அப்படி கேட்கும் போது தேவன் பாவத்தை மன்னிப்பாரா? கண்டிப்பா மன்னிப்பாரு. அது நம்மளால முடியாது. அந்த கிருபை இருந்தால் மட்டுமே, விசுவாசம் இருந்தால் மட்டுமே தான் நம்மளால ரட்சிக்கப்பட முடியும். இல்லை என்றால் முடியாது. 8வது வசனம் பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்மளால் கிருபை முடியுமா? இல்ல. தேவனுடைய கிருபை தேவனிடத்தில் இருக்குது. அந்த கிருபை இருந்தால் மட்டும்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். அவருக்குள் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபை நமக்கு வேண்டும் என்றால் தேவனுடைய ஈவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய ஈவு என்னன்னா கிஃப்ட். அப்படிதானே? அந்த கிஃப்ட் என்ன கொடுக்கிறாரு? முதலாவது நோயிலிருந்து விடுதலை நம் தேவன் கொடுக்கிறார். நமக்குள் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினால் முதலாவது நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். 2வது நம்முடைய சாபத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். 3வது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இது தேவனுடைய கிஃப்ட், தேவனுடைய ஈவு. அப்படிப்பட்ட ஈவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் நமக்குள் வாசம் பண்ணி இருக்க வேண்டும். எதனால்? கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அதாவது மத்தேயு 8 ஏசாயா 53:4 பாருங்க. மெய்யாகவே அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டிருக்கோம் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். யாருக்காக? நமக்காக. அப்போ அந்த தழும்புகளால் நாம் என்ன செய்தோம்? குணமாகி விட்டோம் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றிருந்தால் நமக்கு வியாதி இருக்குமா? இல்லை. இல்லையா? எந்த பிரஷர் வந்தாலும், சுகர் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும், இன்றைக்கு மரித்து போவேன் என்று சொல்ல இந்த உடம்பு எத்தனை மரணம், 1 அல்ல 2 அல்ல, உங்களுக்கே தெரியும். அத்தனை மரணத்தை தாண்டி வந்தவள் நான்.
என்னை தேவன் வச்சிருக்காரு என்றால் பயம் இல்லை. இன்று மரித்தால் நான் அவரோட இருப்பேன் என்ற நிச்சயத்தை நான் பெற்றிருக்கிறேன். பயம் இல்லை. அந்த பயம் ஏன் வருகிறது? பிசாசு நமக்குள் இருக்கும் பொழுதுதான் பயம் வரும். ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்படும் போது அவர்கள் எங்க இருந்தார்கள்? தேவனோடு உலவாடி கொண்டிருந்தார்கள். எப்பொழுது பயம் வந்தது? பாவம் செய்யும் போது, கீழ்ப்படியாமல் இருக்கும் போது, சத்துரு அவர்களுக்குள் போகும்போது பயத்தின் ஆவி அவர்களுக்குள் புகுந்தது. அவளுக்கு என்ன வந்தது? அவர்களை பார்த்து ஒளிந்து கொண்டார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்முடைய நோய்களை குணமாக்கி விட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கி விட்டோம் என்று நாம் விசுவாசிக்கும் போது நாம் என்ன செய்வோம்? கண்டிப்பா சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்குள் வியாதி இருக்காது. எந்த வியாதி வந்தாலும் நமக்குள் பயம் இருக்காது. அப்படிப்பட்ட பயத்தை போக்க வல்லவர் நம் தேவாதி தேவன் மட்டுமே, வேற யாராலையும் முடியாது. மல்கியா 4:2 பாருங்க, அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். யாருடைய? உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சட்டையின் கீழே இருக்கும் போதுதான் நமக்குள் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம், சுகம் இருக்கும். அந்த சுகத்தை நம் தேவன் ஒருவரால தான் முடியும் தர. எத்தனை அட்டாக் வந்தாலும் சரிதான், என்ன கேன்சர் இருந்தாலும் சரிதான், எந்த வியாதி வந்தாலும் சரிதான், ஆனால் அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. ஆனால் மனுஷன்லாம் கைவிட்டுலாம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம். என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். தேவன் என்னோடு இருக்கும்போது என் வியாதியெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிவிட்டோம் என்று நாம் நினைக்கும் போது நமக்கு வியாதிகள் மறைக்கப்படும். அதே இது 1 பேதுரு 2:1-2 பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? தயவுள்ளவர் என்பதை ருசி பார்ப்பது உண்டானால். அவர் நல்லவர் நல்லவர் சொன்னா போதுமா? மாம்பழம் நல்லா இருக்குன்னு சொன்னா போதாது, ருசி பார்க்கும்போது அந்த அருமை தெரியும். அவர் தயவுள்ளவர், அவர் உண்மையாவே அருமையானவர், எண்ணிலடங்கா பிரமிக்கத்தக்க அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒன்றல்ல ரெண்டல்ல, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பெருமைக்காக அல்ல, பெருமைக்காக நான் சொல்லவில்லை, அவருடைய சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அவர் தயவுள்ளவர் என்று நாம் ருசி பார்த்தால், அவர் நல்லவர் என்று நாம் ருசி பார்க்கும் போது நாம் எப்படி இருக்க முடியும்? 2வது வசனம் பாருங்க, அதே இதுல 1 பேதுரு 2:2, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகனையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கபலமிடாத ஞானப்பாலின் மீது வாஞ்சியாயிருப்போம். அவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்ன செய்யாது? பொறாமை இருக்காது, புறங்கூறுதல் இருக்காது. சொன்னா கூட நம்ம செய்தி தெரியாமல் அறிந்தாரியாமல் செய்தா கூட உடனே மன்னிப்பை கேட்போம். கேட்டுவிட்டு அப்பா நான் தெரிந்தால் செய்தால் மன்னிங்கப்பான் மன்னிப்பை கேட்டுவிட்டு நம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்று நாம் இருப்போம். அதற்கு என்ன தேவை? திருவசனமாகிய அந்த ஞானப்பால், தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனமே சத்தியம். அந்த கிருபையினாலும் சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவில் இந்த வேத வசனமாகிய இந்த வார்த்தை நமக்குள் இருக்கும்போது அப்ப நமக்கு என்ன செய்ய முடியும்? நம்முடைய நடைகள் பிசையுமா? பிசையாது. அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது அவர் நமக்கு என்ன செய்வாரு? கண்டிப்பா பாதுகாப்பை கொடுக்க வல்லவரை இருப்பாரு. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம்? 1 பேதுரு 2:10 நீங்கள் முன்னே தேவனுடைய ஜனங்களாய் இல்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அவர் நமக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ள இருக்கும்போது, அவருடைய சத்தியமாகிய வேத வசனம் நம்ம இருதயத்துக்குள் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? முன்னே அவருடைய ஜனங்களாய் இல்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லிருக்காரு. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அதே சங்கீதம் 107:20 பாருங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார். அவருடைய வசனம் ஒன்று நம்முடைய வியாதிகளை குணமாக்க வல்லது, நம்மை அழிவுக்கு மீட்டு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன வேத வசனத்தினால் நம்ம என்ன பிடித்து கொள்ளும் போது அந்த வசனத்தை பற்றி கொண்டு, அப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுடைய வசனம் ஒருபோதும் அழியாதப்பா, அந்த வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மளை விடுதலை கொடுப்பாரா இல்லையா? கண்டிப்பா கொடுப்பாரு. அதே யோவான் 17:17 பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே
சத்தியம். உன்னுடைய வசனமே என்னது? சத்தியம். அந்த சத்திய வசனமாகி அந்த வசனத்தின் மூலம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நாம் கேட்கும் போது நம்மை தேவன் கண்டிப்பா பரிசுத்தப்படுத்துவார். அதே 1 பேதுரு 2:24 பார்க்கும்போது, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப அவருடைய ஒவ்வொரு தழும்புகளினால் நாம் குணமாகிவிட்டோம் என்று விசுவாசிக்கும் போது நம்முடைய நோய் நீக்கப்படுமா? கண்டிப்பா நம்முடைய நோயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இரண்டாவது எதுல இருந்து விடுதலை? சாபத்திலிருந்து. சாபத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை கிடைக்குமா? நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். ஏன்னா எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, வாதம் எங்க வீட்டுக்குள்ள இருக்கு, பிசாசின் பிடியில் நான் கஷ்டப்படுறேன், எல்லாம் அவங்களுடைய செய்வனு சொல்லி நம்ம நிறைய நினைப்போம். அந்த செய்வனை நம்மளை தாக்குமா? தாக்காது. அந்த சாபம் நம்மளை தாக்குமா? தாக்காது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் போதே பாவம் சாப நோய் எல்லாத்தையும் அவர் நீக்கி விட்டார், என் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதே பாருங்க, உபாகமம் 30:8 நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பித்த எல்லா கற்பனைகளையும் படி செய். நம்ம அப்படியே நம்ம மனம் திரும்பி அவருக்கு என்னென்ன நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரோ அந்த கற்பனையின்படி நாம் செய்தால், இன்று நான் உனக்கு கற்பித்தபடி எல்லாம் நீ உன் பிள்ளைகளை உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் என்னுடைய சத்தத்துக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், அந்த சாபங்கள் மேலாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேலும் உன் பகைஞன் மேலும் அமர பண்ணுவேன். அப்போ அந்த சத்துரு அந்த பிசாசானவன் நமக்கு செய்வினை வைத்தாலும் சரி சாபம் விட்டாலும் சரி நமக்குள்ள வருமா? ஒருபோதும் வராது. நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும் போது, வேத வசனமாய சத்திய வசனம் நம்ம இருதயத்துக்குள் இருக்கும் பொழுது, அவருடைய கிருபை நமக்குள் இருக்கும் பொழுது நம்மளை நினைச்சுவாரு, சாபத்தை நீக்கி மீட்டு கொள்ளுவாரு. அந்த சாபம் நமக்குள்ள வரவே வராது. செய்வினை செய்வாருக்கேன்னு சொன்ன மாதிரி அவர்களுக்கு தான் தாக்குமே ஒழிய நம்மை ஒருபோதும் நினைச்சாது தாக்காது. என்ன ஆசீர்வாதத்தை அவர் தருவார் என்றால், நம்ம அவருக்குள் முழு இருதயத்தோடு நம் குடும்பமும் சேவிக்கும் போது அந்த பாக்கியத்தை நாம் பெற முடியும். அதே 20வது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் அவரை பற்றி கொள்வையாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறாரு. அப்ப நாம் அவரை பற்றி கொள்ளும் போது, அவரை பிடித்துக் கொள்ளும் போது, ஏசப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா, எந்த வியாதி வந்தாலும் பரவாயில்ல, எந்த சாபம் வந்தாலும் பரவாயில்ல, என்னை அணுகாது என்று நாம் சொல்லும் போது அந்த வார்த்தை நினைச்சு நம்மளை தீர்க்காய்சை இந்த உலகத்தை தருமா? தரும். எல்லாரும் இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் சொல்லலாம், ஆனா தேவன் கொடுத்தது நமக்கு என்னது? தீர்க்காய்சு. அந்த குறை ஆய்சை தருவாரா? கண்டிப்பா தருவாரு. நாம் நம்பிக்கையோட பெற்றுக்கொள்ள முடியும். 2016 உண்மையாவே யோசித்து பார்த்தேன். 16 6ஆம் தேதி 1ஆம் தேதி 1வது வருஷம் என்ன 30 நாள்ல இறந்து விடுவான்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை வருஷம்? 8 வருஷம் 9 வருஷம் ஆயிட்டு. எல்லாமே ஃபெயிலியர் தான். ஹார்ட் ஃபுல்லாவே ஃபெயிலியர் தான். எப்படி டாக்டர் எழுதுவாங்க, காட் சைல்டு வரா, எப்படி நீ இப்படி பேசுற, எப்படி இருக்கிற, எப்படி உன்னால சிரிக்க முடியும், அவ்வளவு மாத்திரை நான் சாப்பிடுறேன், அந்த மாத்திரையில உன்னால என்ன செய்ய முடியாது, நிக்க கூட முடியாதுன்னு கேட்பாங்க. ஆனா நான் அல்ல, அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. கலாத்தியர் 3:13 பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் நம்மளை நினைச்சிட்டாரு, சிலுவையிலே சுமந்து நம்முடைய சாபங்களை எல்லாம் நினைச்சிட்டாரு, மீட்டு கொண்டார். நம்மளை நினைச்சிட்டாரு, நம்மளை பரிசுத்தமானாக மாற்றி விட்டார் என்பதை நாம் நினைச்சினோம், விசுவாசிக்க வேண்டும். அதே இது சாபம். சாபம் என்னது? முள்முடியை தலையிலே ஏற்றுக்கொண்டு சாபங்களை முறித்தார். முள் என்னது? சாபத்தின் சின்னம். அதாவது ஆதியாகமம்ல பார்க்கிறோம், மனிதனின் பாவத்தின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு முள்ளையும் என்னது குறுக்கையும் பிறப்பித்தது. அந்த சாபத்தை மனிதன் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் நமக்கு கிடைத்த சாபத்தை தேவன் தன் தலையிலே முள்முடியை சூட்டிக்கொண்டு அந்த சாபத்தை முறித்தார் என்பதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை முறிப்பது மட்டும் இல்ல, என்ன செய்யிருக்காரு? அகோர வேதனை அடைஞ்சு சின்னத்தனமா நம்ம யோசித்து பாருங்க, எப்படி இருந்திருப்பாங்க, அந்த வலி எப்படி இருக்காங்க, சின்ன முள்ளு குத்தினாலே தாங்க முடியல. நம்முடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமக்காக சிலுவை அறைபடம் எவ்வளவு வலி வலிச்சிருக்கோம். நாம் என்ன செய்தோம்? ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தினோமா? இன்றைக்கு யோசிக்கணும். 40 நாள் இருக்குன்னா 40 நாள் சிக்கன் சாப்பிட மாட்டேன், மட்டன் சாப்பிட மாட்டேன் அல்ல.
நான் ஒரு ஆத்மா நான் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறேன், உமக்காக நான் என்ன செய்தேன் என்ற கேள்வி நமக்குள்ள ஓடி வர வேண்டும். இரண்டாவது சாபமாக என்னத்தை குறிச்சார்னா, சிலுவையில் தொங்கி நம்முடைய சாபத்தை முறித்தார். ஏன்னா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது நியாயப்பிரமாணத்தின்படி. அப்போ அவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவிலே தொங்கினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக எல்லாத்தையும் சிலுவையிலே சுமந்து என்ன செய்தார்? சாபமான மரணத்தை தெரிந்து கொண்டார். நம்முடைய சாபம் என்ன செய்ச்சு? சாபம் ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. உபாகமம் 23:5 உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். நம்மேல் அன்பு கூர்ந்தது நிமித்தம், நம் பாவியாகி நம்மேல் அன்பு கூர்ந்தது நிமித்தம் நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து நம்மளை ஒரு ஆசீர்வாதமான ஒரு இதுக்கு கொண்டு சென்று விட்டார். இனி நமக்கு சாபம் இல்லை. வெளிப்படுத்தல் 22:3 போட்டிருக்கு, இனி எனக்கு சாபம் இல்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். நாம் ஒருத்தர் கிறிஸ்தவர்கள் என்று பெற்றால் நம்முடைய நோய் நமக்கு இல்ல, நோய் அவர் சிலுவையை சுமந்துட்டார் என்ற நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக பாவம், பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. அப்போ நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். 2 Corinthians 5:21 பாருங்க, நாம் அவருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமே அறியாதவர், பாவம்னா என்னன்னே தெரியாதவர், நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து அவர் பிதா முன்னாடி பாவமாக நிற்கிறார், நம்மளை ஒரு நீதிமானாக மாற்றிவிட்டார் என்பதை நாம் என்ன செய்தோம்? அதுதான் தேவனுடைய நீதி. பாவமே அறியாதவர் எப்படி இருக்கிறாரு? பாவம் உள்ளவராய் நிற்கிறார். ஏன்? நம்மையும் பிதாவையும் ஒன்று சேர்க்க வேண்டும். ஒரு நித்திய ஜீவன் ஒன்று உண்டு, நித்திய ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த வாழ்க்கையில நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய கடமை, தேவனுடைய கிருபை. அந்த கிருபைக்கு நம்மளை கொண்டு போக வேண்டும் என்றால் நம்மை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாக்கும். அப்ப அந்த கிருபையும் சத்தியமாய் கர்த்தர் நமக்குள் இருக்கும்போது அந்த பாவம் நிவர்த்தியாக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுவதால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். அப்ப அவருக்கு பயந்து நாம் நடக்கும்போது, தேவன் நமக்குள் இருக்கிறார் என்றால் பயம் வரும். அந்த பயம் நமக்குள் இருக்கும்போது நாம் தீமையை விட்டு விலக முடியுமா? கண்டிப்பா முடியும். பாவம் செய்யும் போது நம்மளால பயம் இருக்கும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். பிசாசவன் நம்மளை எப்படி அழைக்கலாம், எப்படி அவனை விலத்தள்ளலாம் என்று வகை தேடிக் கொண்டிருப்பான். ஆனால் தேவன் நமக்குள்ள இருக்கும்போது, அவருடைய கிருபை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியோம்? பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ரோமர் 6:14 பாருங்க, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேல் கொள்ளாது. தேவனுடைய கிருபை நமக்குள்ள இருக்கும்போது, அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையை சுமந்து தீர்த்திட்டார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள பாவம் வருமா? இருக்காது. அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா அவங்க பையன் தப்பு பண்ணானா அப்பா என்ன செய்வார்? ஓடி வந்து பையனை அடிக்கிறாரு. அம்மா பார்த்துட்டு அவன் அம்மா அம்மான்னு கத்துறான். ஓடி வந்து அந்த தாய் வந்து பையனை வச்சுவாங்க கட்டி பிடிக்கிறாங்க. அந்த அடியெல்லாம் யார் மேல விழுது? தாய் மேல. ஆனா அந்த அடி நல்லா ஒரு கோபம் தீர தகப்பன் அடிச்சு முடிச்ச பிறகு யார் அணைப்பாரு? பையனை தானே. தாய் அணைக்க மாட்டாங்க. தாய் அடி தப்பு பண்ணாத யார் அடிபட்டா? அம்மா அடிபட்டாங்க. ஆனா அடிபட்டதுல அம்மா அரவணைத்தது யாரு? அந்த பையன் தப்பு பண்ண. அதே போலதான் நாம் பாவம் செய்தோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சுமந்து தீர்த்து பாவமே அறியாத அவர் பாவமாக எங்க நிற்கிறாரு? பிதா முன்னாடி நிற்கிறாரு. நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. என்னுடைய பிள்ளை நித்தியத்துக்குள் வர வேண்டும் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளை ஒரு நீதிமானாக மாற்றிவிட்டார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நீதிமான்கள் நாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் நமக்குள் முதல்ல விசுவாசம் தேவை. ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கால் பட்டிருக்கிறோம். முதல்ல என்ன வேணும்? விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது ரோமர் 3:24 இலவசமாக அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால, அவருடைய கிருபையினால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். மூன்றாவது
எபிரேயர் 10:10 பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால என்னது, அவர் சித்தத்தின்படி நாம் நினைச்சிடும் பரிசுத்தமாக்கப்படுறோம். மூணாவது அவருடைய சொத்த ரத்தத்தினாலே. அப்ப என்ன, எதனால நம்ம பண்றோம்? அவருடைய ரத்தத்தினால நம்ம நினைச்சிடும் நீதிமனக்க படுறோம். அப்புறம் அந்த ஒரே தரம் நமக்காக சிறுவிலை தோங்கி மறித்து நம்ம நினைச்சிட்டாரு, உயிர் தெளிந்து நம்ம நினைச்சிட்டாரு, பரிசுத்தமாக பட்டு விட்டோம். இந்த நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கும் போது நமக்கு நினைச்சிருது கண்டிப்பா நீதிமனாக பட்டிருக்கோம். அதை நம்ம நினைச்சணும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீதிமனாக படும்போது நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கும்? தேவனோடும் பிதாவோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்கும். அவர் ஒளியில் இருக்கும் போது நம்ம எப்படி இருக்க முடியும்? ஒளியில இருக்க முடியும். அந்த இருள் யாருக்கு பிடிக்கும்? திருடனுக்கு இல்லையா? நைட் எப்போ லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க, போய் திருடலாம் நினைப்பாங்க. அதே இது ஒளியில இருக்கும்போது அந்த இருள் பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. அதே இது 1 யோவான் 1:7 பாருங்க, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கர் ஐக்கியப்பட்டு இருப்போம். நான் ஒளியில் இருக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்கும்? தேவனுடைய அன்பு இருக்கும். அந்த அன்பு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவர்களோட ஐக்கியப்பட்டு இருக்க முடியும். நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய பாவங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிக்கை பண்ண முடியும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்காது. அப்ப நாம என்ன செய்யணும்? அவருக்குள் வரும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் என்ன செய்யணும்? அந்த பாவ அறிக்கையை விட்டு நாம் நீதிமான் என்பதை பெற்றுக்கொண்டு இருக்கும் போது தேவனுடைய வார்த்தைனா என்னது? இயேசு கிறிஸ்து. யோவான்ல இருக்கு இல்லையா? 1வது அதிகாரத்துல வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாயி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள் நிறைந்தவராய் வாசம் பண்ணுகிறார். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை நமக்குள் இருக்கும்போது நாம் பரிசுத்தவான்களாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? தூரமா இருந்த அவருக்குள்ள ஐக்கியமா இருக்கோம். நம்ம எங்க வந்துட்டோம்? அவருக்குள்ள வந்துட்டோம். அதான் எபேசியர் 2:13 பாருங்க, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால நினைச்சிட்டீங்க சபீபமாயிட்டோம். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நினைச்சிட்டு மன்னித்து நம்மளை ஒரு பரிசுத்தவனாக மாற்றி விட்டது. பிதாவுடைய நம்முடைய ஐக்கியத்தை கொடுத்த அதே அடுத்த வசனம் பாருங்க, எப்படி எனில் அவரை 14 எப்படி அவரே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சமாதான காரணாகி இருதரத்தாரையும் பிதாவை நம்மையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையை நடுச்சோரை. அப்போ பகையான பாவத்தை, அதாவது நம்முடைய பாவத்தை நினைச்சிட்டு தடுத்து எறிந்து விட்டு, சட்டத்திட்டமாகி அதை தடுத்து எறிந்துட்டு நினைச்சிட்டு ஒழித்து இருதரத்தாரை நினைச்சிட்டாங்க. தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக நினைச்சிட்டாரு சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை, அத பாவத்தை சிலுவையிலே கொன்று ஒரே சரீரமாக தேவனுக்கு நினைச்சிட்டாரு ஒப்புரவாக்கி விட்டாரு. இதன்படி நாம் நினைச்சிட்டோம், நாம் இருதரத்தார் ஒரே ஆவினாலே பரிசுத்த ஆவியினால் நம்ம நினைச்சிட்டோம் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை, பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை, அவரோடு உட்காரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நம்ம நினைச்சிட்டோம் பெற்று விட்டோம். அது நான் நம்புறோமா? நம்மளை ஏன் தேவனை பிதாவை நினைச்சிட்டாரு ஒப்புரவாக்கி விட்டாரு. நம்ம அவருக்குள்ள செல்ல போற சக்தியை நமக்கு தந்து விட்டாங்க, நம்மளை பரிசுத்தமாக்கிட்டாங்க. நம்ம அவருடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று நம்ம நினைச்சோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நினைச்சோம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ண முடியும். எபேசியர் 3:17 பாருங்க, விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அந்த விசுவாசம் இருக்கும்போதுதான் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவாரு, இல்லை என்றால் வாசம் பண்ண முடியாது. அதே கலாத்தியர் 3:26 பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். அந்த புத்திரராக இருக்கும்போது அவர் நமக்கு என்ன செய்வாரு? தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை நமக்கு நம்ம இருதயத்திலே அனுப்புவாரு. கலாத்தியர் 4:6 நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்புவார் என்று வேதத்தில் சொல்கிறது. அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கும்போது நாம் எப்படி இருக்க முடியும்? விசுவாசத்தில் இருக்கிறவர்களா இருக்க முடியும். அதே ரோமர் 8:14-15 பார்க்கும்போது, எங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கப்படுகிறவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் நம்ம பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளாமல் என்ன செய்யுங்க? அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை
பெற்றுக்கொண்டீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியை குறித்து கூட என்ன செய்வாரு? சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. அவருடைய அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர பாக்கியத்தை தேவனிடத்திலிருந்து நம்ம என்ன செய்றோம்? பெற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே அவருடைய ஆவியில் நாம் பலப்படும் போது தேவ கிருபையை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறாரு. பரிசுத்தத்துக்குள் நடத்த வல்லவராய் இருக்கிறாரு. அதே தீத்து 2:14 சொல்லும் போது எல்லா மனுஷர்களும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபை உங்களுக்கு பிரசன்னமாகி, அப்போ நாம் மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அந்த சாட்சி வாழ வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? தேவ கிருபை நமக்கு அளிக்கப்பட வேண்டும். அவர் என்ன 14ஆம் வசனத்துல பாருங்க, தீத்து 3:14, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைக்கிறவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். நற்கிரிகளை செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? சுற்றி திரிய வேண்டும். அதற்காக தான் நம் தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? இந்த உலகத்துல உயிரோட வைத்திருக்கிறாரு. நம்ம ஒருபோதும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போக கூடாது. நம்ம கண்ணால் கண்ட எந்த யாருனாலும் சரி அவளுக்கு நம்மளால உதவி செய்யற அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது தேவன் நம்மளை கண்டிப்பா நமக்கு நித்தியத்தை கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் நம்ம இடத்துல வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமி எங்க என்ன செய்வீங்க? எனக்கு சாட்சியா இருப்பீங்க. சாட்சியா வைப்பாரா? அந்த பரிசுத்த ஆவி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம என்ன செய்வாரு? சாட்சியா வைப்பாரு. உண்மையாவே நான் சொல்லலாம், இந்த கனடாக்கு போகும்போது எனக்கு விசா கிடைக்கல, விசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா விசுவாசம் அவர்கிட்ட கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போகிற நம்பிக்கையில இருந்தேன். அந்த இடத்துல என்னோட பிள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்ட நிலைமையிலும் அங்க மக்கள் தேவன் கொடுத்தாரு. அந்த இடத்துல என்னை அதிகமா சாட்சியா வச்சாரு. சொல்லிட்டே இருப்பேன், அந்த டைம் இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு போகும்போதும் எங்களுக்கு மட்டும் தான் விசா கிடைச்சுன்னு சொன்னாங்க. போன பிறகும் கூட எனக்கு கிறிஸ்துமஸ் மாதிரியே இல்லையே, நான் எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவேன் ஏசப்பான்னு கேட்டேன். கேட்கும்போது சொன்னேன், ஏசப்பா நியூ இயராவது நான் கொண்டாட முடியும், ஏசப்பா தமிழர் இருக்கிறதுல கூட்டிட்டு போங்கன்னு கேட்டேன். அதே போல நாங்க நிற்கும் போது மால்ல இருந்து ஒருத்தவங்க தட்டி நீங்க யாரு கேரளாவான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். உடனே அவங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க மருமையன் சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஃபாஸ்ட்டுங்கிறத எங்க மருமைக்கு புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சோடனே அவங்க சொன்னாரு, என்ன சொன்னாங்க, எங்க அத்தையும் ஒரு 2000 நீக்குன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. உடனே அவர் எங்க சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கவங்க சாட்சியில் வாங்கன்னு சொல்லி அட்ரஸை கொடுத்தாங்க. அந்த அட்ரஸ் எங்களுக்கு நைட்டு தான் கேட்டுச்சு. ஆனால் நாங்கள் போனோம் அந்த இடத்துல, அவங்க இல்லை. நாங்கள் நைட்டு 1ஆம் தேதி ஜெபத்துக்காக போனால் அந்த இடத்துல இல்லை. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், பரப்பிட்டு இன்னொரு சர்ச்சில் போனோம். அங்கேயும் பிரெஞ்சு மொழியில் நடந்துச்சு. 2 மணி நேரம் தூரமாக போயிருந்தோம். உடனே மருமையிட்ட சொன்னேன், வேண்டாம் மருமை நான் போயிடுவோம், அங்கே தமிழ் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குனாங்க. நான் உள்ள பார்த்தா எல்லாமே டெரர் மாதிரி பயங்கரமாக வித்தியாசமாக நின்றாங்க. அதனால வேண்டாம் நான் போயிடுவோன்னு சொல்லி நாங்கள் திரும்பி போயிட்டோம். போன பிறகு பழையபடி சொன்னேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அங்கே பார்க்கலான்னு சொன்னேன். போய் கூட்டிகிட்டு போனாங்க. போய் 1/2 hour தூரம் வந்த பிறகு கூட போனாங்க. போன இடத்துட்டு நான் அப்படி ஏசப்பா ஒரு தமிழ் இருந்தாலும் சாட்சி சொல்லணும்ப்பான்னு கேட்டு தான் நான் உட்காந்துட்டு எழும்புறேன். அந்த இடத்துல என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது, சர்ச்சுன்னு கூட தெரியாது. ஆனால் அங்கே 7 தமிழர்கள் இருந்தாங்க. சாட்சி சொல்றவங்க எலும்புங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் எலும்பாங்க. என்னை கூட்டு சாட்சியில் வச்சாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் சொன்னாங்க, நாங்களுடைய பிரசனத்தை உணர்ந்தோம், நான் மரணத்துல போராடி கொண்டிருந்தோம், எங்களுக்கு விசுவாசம் கிடைச்சிச்சின்னு சொன்னாங்க. உண்மையாவே தேவன் அதற்காக அந்த ஜீவன் நினைச்சிருக்காரு, எனக்கு வைத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் இல்ல, அப்புறம் உடனே எங்க மருமே ஒவ்வொரு வீடியோவா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அத்தை வாங்கன்று அந்த பனிக்குள்ளே நிற்க கிருபை செய்தாரு. எந்த வீசிங்க வரல, எந்த பிரச்சனையும் வரல, அருமையாக தேவன் பாதுகாத்தாரு. சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அத்தனை ஆச்சரியமான காரியங்களையும் தேவன் நடத்தினாரு. அப்பொழுதுதான் நினைச்சேன் 2023 அவர் பூமியங்க கூட்டிட்டு போவார் போல துபாயில கூட்டிட்டு போய் அது மட்டும் சோம்நாதால அந்த மண்ணையும் சாட்சி சொல்ல வச்சு மெசேஜ் கொடுக்க வச்சு அதே இந்த இடத்துல கன்னடாவிலையும் சாட்சி சொல்ல வச்சிருக்காருன்னு சொன்னால் அவருடைய பெரிய கிருபை. அந்த கிருபை என்னது? அவர்னால் உண்டானது, நம்மளால் அல்ல. ஏன்னா அது அதாவது ரோமர் 9:2 பவுல் சொல்லுவாரு, நான் சொல்கிறது பொய் அல்ல, அதாவது கதை அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை நிஜத்தை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அதே போல நான் சொல்வது பொய் அல்ல, என் தேவாதி தேவன் என்னை வழி நடத்துகிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை வேண்டும் என்றால் அவருடைய தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மளை நினைச்சவர் அதிசயமா அழகாக வழி நடத்துவார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. அர்ப்பணித்தேன்
முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அளந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை. சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உன் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. நம்மளை ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போமா? ஆம் தகப்பனே, உண்மையான தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களை அறிந்து தெரிந்து கொண்டு இருக்கீங்கப்பா. நாங்கள் உன் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோமா, இல்லை உமக்குள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உம்மை பற்றி கொண்டவர்களாய் வாழ்கிறோமா என்று சிந்திக்கத்தக்க ஒரு வாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க எல்லா பயத்தின் ஆவியை நீர் அதமாக்கி போடுங்கப்பா. பயத்தின் ஆவியை நீங்க அதமாக்கி போடுங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா, உம்முடைய கிருபையால் நிரப்புங்கப்பா, உம்முடைய பரிபூர்ணத்தால் நிரப்புங்க தகப்பனே. ஆம் தகப்பனே, எங்களுடைய நோய்களை எல்லாம் சிலுவைகளை சுமந்து தீர்த்திட்டீங்க என்ற நிச்சயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆம் தகப்பனே அப்பா, எத்தனை வியாதிகளே இந்த இடத்துல வந்திருக்க பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. எனக்கு வியாதி இல்லை, எனக்கு இனிமேல் வியாதி வராது, வியாதி இருப்பது இல்லை என்று நிச்சயத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பாக்கியத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. அது எங்களால் முடியாது, அது உம்முடைய சுத்த கிருபை தானப்பா. அப்படிப்பட்ட கிருபையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள் தகப்பனே. நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கத்தக்க ஒரு பாக்கியத்தை நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. ஆவியானவரே இருங்கப்பா, ஆவியானவரே இருங்கப்பா, வாங்கப்பா. ஆம் தகப்பனே, மாம்சமான யாவர் மீது என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய தேவ பலனாய் ஆவியை நீங்கள் ஊற்றும் போது தேவ வல்லமை புறப்படும் அப்பா, தேவனுடைய நம்பிக்கை புறப்படும் தகப்பனே. நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டோமாப்பா, நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலப்படுத்துங்க தகப்பனே. தேவ கிருபையால் நீர் நிரப்புங்கப்பா. எங்களை நோய்களை, பாவங்களை, சாபங்களை சுமந்து தீர்த்திட்டீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ற நிச்சயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க தகப்பனே. நீங்கள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளுக்குள் நீர் வாசமாய் இருங்கப்பா. அது எங்களால் முடியாதப்பா. அப்பா, நீங்க வாசமாய் இருங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமா மாற்றி நித்தியம் ஒன்று இருக்கு அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் நாங்கள் சேர்வோம் என்ற நம்பிக்கையை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. ஆம் தகப்பனே, உலக பிரகாரம் ஆசீர்வாதம் ஒரு சுனாமிக்கோ வெள்ளத்துக்கோ இல்லையப்பா, எல்லாம் அழிந்து விடுமப்பா. நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது தகப்பனே, நித்தியமான பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அநித்தியமான பாவத்துக்குள் நாங்கள் செல்லாதபடி நித்திய வாழ்க்கையை நாங்கள் ஓடி செல்லத்தக்க ஒரு பாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று மனத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அருமை பிதாவே. ஆமென்.